பவர் ஹவுஸ் வைப் அப்படிங்கிற பேரில் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஏற்கனவே வெளியான வீடியோவினுடைய சில பகுதி துண்டு துண்டு காட்சிகளெல்லாம் இணைத்து புது வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ் அந்த அவங்க இருக்கிற அந்த காட்சிகள், ரஜினி சார் வந்து எப்படி அவர் ஆக்ட் பண்ணுறாரு, அது அவருடைய அந்த ஏன்னா அவர் வந்து அந்த அவர் பிறவியே வந்து ஸ்டைல் தான். பிறவியிலேயே ஸ்டைலான ஒரு மனிதர் யாருன்னா ரஜினிகாந்த் தான். ஒருத்தரால் ஸ்டைலாகவே நடிக்க முடியாது. அந்த பிறப்பிலே உடம்பிலே இயல்பிலே இருந்தால் மட்டும்தான் அப்படியே வாழ முடியும். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி முதலாக நீங்கள் அவரை எப்படி பார்த்தீங்களோ அந்த உடல் மொழி, அந்த ஸ்டைல், அந்த சிரிப்பு, அந்த தலைக்கோதல், அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து அவருக்கு வந்து இருக்குன்னா அவர் வந்து நடிக்கலை, அந்த ஸ்டைலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கல. அவர் இருக்கிறதே அப்படித்தான். அவர் பிறவியே வந்து அது போலத்தான். அதை வந்து இந்த ஒரு சிறு வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் உண்மையாகவே சலிக்கவே இல்லை. அது திரும்ப 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 இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு ஷாட்டு தான் விட்டுருந்தாங்க சன் பிக்சர்ஸு. அந்த சின்ன ஷாட்டையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 முறை திரும்ப திரும்ப பார்க்குறோன்னு சொன்னால் ரஜினி அப்படிங்கிற அந்த மனிதருடைய அந்த பிரமிப்பு, அவர் தருகிற அந்த உற்சாக உத்வேகம் என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பவர் ஹவுஸ் வைப் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து இன்ஸ்டாவில், யூடியூப்பில், இது எல்லாத்துலேயுமே வந்து இது பரவிக்கிட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வந்து ரசிகர்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பாக வருகிற சிறு சிறு செய்திகள் கூட வந்து ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இன்பமாகவும் வந்து மாறுது. அது வந்து எல்லாருக்குமே அது அப்படி அமையாது. இவருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ரஜினிங்கிற இந்த ஒரு மனிதருக்கு மட்டும்தான்